யானைகள் நலவாழ்வு முகாம் மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டியில் தொடங்கியுள்ளது. முகாமில் உள்ள யானை ஒன்று மௌத்தார் கண் இசை கருவியில் ஒலியை எழுப்பியது காண்போரை வியப்பில் ஆழ்த்தும் வகையில் உள்ளது. இது குறித்து நமது கோவை செய்தியாளர் தமிழரசி அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தேக்கம்பட்டி பவானி ஆற்றங்கரையோர பகுதியில் யானைகளுக்காக நலவாழ்வு முகாம் இன்று துவங்கியது. அதாவது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் காமராஜ் இந்த முகாமை துவங்கி வைத்தார். உடன் அமைச்சர்கள் SP வேலுமணி மற்றும் MSM ஆனந்தம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த முகாமானது 48 நாட்களுக்கு நடைபெறுகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கோவில் யானைகளுக்கு இங்கு சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. தமிழகத்திலிருந்து 28 யானைகளும் அதேபோல புதுச்சேரியிலிருந்து 2 யானைகள் என 30 யானைகள் இதில் பங்கேற்றுள்ளன. இதை தவிர்த்து ஸ்ரீவெல்லிபுத்தூர் மற்றும் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 2 யானைகள் இந்த முகாமின் இடைப்பட்ட காலத்தில் வரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 43 யானைகள் பங்கேற்கும் என கருதப்பட்ட சூழலில் உடல்நல பாதிப்பு மற்றும் பல்வேறு காரணங்களுக்காக மற்ற யானைகள் இந்த முகாமில் பங்கேற்கவில்லை. இந்த முகாமில் வந்திருக்கக்கூடிய யானைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான திறன்களை வெளிப்படுத்தி இங்கு வரக்கூடிய பார்வையாளர்களை கவர்ந்து வருகிறது. இதில் தூத்துக்குடி இரட்டை திருப்பதி கோவில் யானை லட்சுமி மௌத்தாரன் வாசிச்சு இங்கு வரக்கூடியவர்களை வெகுவா கவர்ந்து வருது. இப்ப அந்த யானை மௌத்தாரன் வாசிக்கிறத நம்ம பார்க்கலாம். பதினாலு வயதான லட்சுமி என்ற யானை மௌத்தாரன் வாசிக்கிறத நம்ம பார்த்தோம். இந்த யானையுடைய பாகன் உடன் இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம் சார், நீங்க எப்படி இந்த யானைக்கு இந்த பயிற்சி கொடுக்குறீங்க? ஒவ்வொரு வருஷமும் இங்க கலந்துக்கிறீங்க, இது எப்படி இருக்கு? இது நம்ம இந்த முகாமுக்கு வந்து 8 வருஷமா வந்துகிட்டு இருக்கோம். தெப்பக்காட்டில் 4 வருஷமாகவும் இப்போ மேட்டுப்பாளையத்தில் 4 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு முத இங்கே நம்ம சரியாக பண்ண முடியல. நான் லட்சுமிக்கு நான் ஒரு 6 மாத குழந்தைலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் நல்ல முறையாக. இப்போ வயசு 14 ஆகுது. கோயிலையும் சரி எங்கேயுமே நல்லபடியாக இதாகும். அதே மாதிரி கோயில் பணிகளையும் நல்லபடியாக பண்ண வைப்போம். இப்போ நம்ம தெப்பக்காட்டுக்கு வந்தது என்ன அப்படின்னா, நம்ம யானையெல்லாம் ஒன்றா சேர்றப்போ அதனுடைய சொந்த பந்தங்களை பார்த்து சந்தோஷமாக இருக்குது, எங்களும் பிரியமாக இருக்குது. எங்களுடைய பாதங்கள் எல்லாமே ஒன்றா சேர்றப்போ நாங்கள் அண்ணன் தம்பியாகவும் சித்தப்பாவும் பெரியமாவும் எல்லாம் நான் பயங்கரம் வைக்கிறோம். இப்போ யானைகளுக்கு இங்கே உள்ள சௌகரியங்கள் இந்த மணலில் இருக்கிறது ரொம்ப இதான இடம். அதே மாதிரி அந்த பிறந்த இடத்துக்கு வந்தவொடனே இந்த மண்ணல்லி மேலே போடுறது ரொம்ப சந்தோஷமான இது. மேற்கொண்டு அதனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஆசபாசமாக இருக்குங்க. இதை விட்டு பிரிஞ்சு போகிறப்ப தான் எல்லாமே ரொம்ப மனசு கஷ்டப்படும், நாங்களும் கஷ்டப்படுவோம். வைப்போம். அப்புறம் எல்லாமே நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஃபோன் போட்டு பேசிக்கிறோம். வைப்போம். அது தனிப்பட்ட பிரச்சனை. யானைகளுக்கு ஒன்றா சேர்றப்ப தான் சந்தோஷங்கிறது. இந்த வருஷத்தில் ஒரு நாள் அம்மா நடத்தி கொடுக்குறாங்க. இப்போ அம்மா சந்திக்கிறோம் வைக்கிறோம். நல்லா எல்லாம் இந்த யானைகள் முகாமிற்காக 1.4 கோடி ரூபாய் தமிழக அரசின் சார்பாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் காட்டு யானைகள் அச்சுறுத்தல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்று காலை, அதாவது இந்த முகாம் தொடங்கப்பட இருக்கக்கூடிய இன்று காலை சுமார் 6:30 மணி அளவில் இந்த பகுதி, அதாவது யானை முகாம் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு காட்டு யானை ஒன்று வந்தது. இதை எதிர்த்து இங்க இருக்கப்பட்டிருந்த யானைகள் எல்லாம் வேற்றெடுத்து உடனடியாக கொண்டுபட்டது. இங்கு கூடியிருந்த மக்கள் தெரிவித்து இந்த பகுதியை விட்டு ஓடி சென்றனர். இந்த சூழல்ல இன்னும் இந்த பகுதியில் காட்டு யானைகள் ஊடுருவாத வகையில் பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும், சுத்தியில் சோலார் ஃபென்சிங் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் இங்க இருக்கக்கூடிய முன் வச்சிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் சுப்பிரமணியுடன் தமிழரசி, நியூஸ் 7 தமிழ், தேக்கம்பட்டி.